வெல்கம் டு உமாஸ் கிச்சன். வணக்கம். வெல்கம் டு உமாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்காகவும் என்னுடைய ப்ரேயர் என்றைக்குமே இருக்கும். இன்றைக்கி வந்து என்னுடைய பொண்ணு, அதாவது ரெண்டாவது பொண்ணு ஒன்று டெல்லியில் இருக்குது, லீகல் அட்வைசர், லாயர். அது எனக்கு ஒரு பார்சல் அனுப்பிச்சிருக்காப்புல. அந்த பார்சல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கா. அதனால் நான் திறந்து பார்த்தேன். அது வந்து ஒரு டேப் ரெக்கார்டு. தெரியுதுங்களா? சரிகமா கார்வான்னு சொல்லிட்டு ஒரு டேப் ரெக்கார்டு எனக்கு அனுப்பிச்சி கொடுத்துருக்காப்புல. இது வந்து தமிழ் மட்டும், வேறு எந்த மொழியும் இல்லை, தமிழில் மட்டும் இருக்குது. டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. இதுப்பா நம்ம திறக்கலாம். இன்னமும் நம்ம இது வாங்குவோம் இல்லைங்களா, முட்டை வாங்கும்போது இந்த அட்டைப்பெட்டி இருக்குல்ல, அந்த டெல்லியிலேருந்து அனுப்பிச்சிருக்கா. பாருங்க, சார்ஜர் பண்ணுறதுக்கு சார்ஜரு, ஒயரு, அது அந்த புக்லெட் மாதிரி ஒன்று இருக்குது. பாருங்க, நான் இன்னும் பிரிக்கவே இல்லை. கவர் எடுத்துருவோம். நல்லா இருக்குல்ல, கலரு அருமையான கலரு. இது ஆணு. இதில் வந்து 3 இது கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஆன் பண்ணுறது. இந்த நாற்பது தொட்டோம்னா நம்ம எம்ஜிஆர் சாங்கு, இந்த மாதிரியெல்லாம் சினிமா சாங் வரும். இது தொட்டோம்னா நம்ம கடவுள் பாட்டு, முருகர் பாட்டை, அந்த மாதிரியெல்லாம் சாமி பாட்டு வரும். இது தொடும்போது நமக்கு கர்நாடிக் மியூசிக் வரும். இந்த 3 இருக்குது. நமக்கு எப்படி, எந்த மாதிரி சமயத்தில் எப்படி வேணுமோ அதை நம்ம போட்டுக்கலாம். இது தனியாக இருக்கிறதுனால எனக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிட்டு எங்கள் பொண்ணு அனுப்பிச்சிருக்கு. ஏன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க, நான் ஒருத்தியாகவே இருப்பேன். சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வாய் திறப்பேன். இதில் வந்து எஃப்எம் ரேடியோ இருக்குது, ப்ளூடூத் இருக்குது. ஆனால் அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, அதுதான் உண்மை. அது கேட்குறக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. இந்த பாட்டு எனக்கு ஓகே, இந்த பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். இது ஆன் பண்ணி உங்களுக்கு காமிப்பேன். ஆனால் சப்போஸ் எதாவது பாட்டு காப்பி ரைட்டிங் எவனாச்சும் போட்டேன்னா வம்பு. அதனால தான் எனக்கு அதை பற்றி தெரியாதனால அந்த ரிஸ்க்கு நான் எடுத்துக்கல. ஆனால் இதுக்கு எனக்கு தனிமையாக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல யூஸ் ஆகுது. கூட யாரோ இருக்கிற மாதிரி அந்த காலத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுது. சில பாட்டுகளெல்லாம் நம்ம அறியாத விஷயங்களெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்குதோ, இவ்வளோ காலத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு கூட தோணுது சில சமயங்களில். ஏன்னா எங்கள் வீட்டில் நாள் முழுவதும் காலையில் 7:30லேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் நான் ஒருத்தியாகவே இருக்கேன். அதனால சொல்கிறேன், அந்த தனிமையாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது, அந்த சாங்கோடைய அந்த வாய்ஸ் கிளியரன்ஸு எல்லாம் ரொம்ப டாப்பாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எப்படி எங்கள் பொண்ணு எனக்கு இந்த மாதிரி தேவைன்னு தெரிஞ்சாலும் தெரியல. ஆனால் நான் ரொம்ப காலமாக நினச்சிட்டு இருந்தேன். நிறைய அப்போல்லாம் இந்த வசதி இல்லாதனால நிறைய பாட்டு எழுதி யார்ட்டையாச்சும் டேப் பண்ணி, அந்த மாதிரி பாட்டு எங்கேயாச்சும் டேப் பண்ணி கொடுங்கன்னு கூட கேட்டிருக்கேன் நிறையா பேர்த்துக்கிட்ட. ஆனால் எனக்கு இந்த வாய்ப்பு இப்போ தான் கிடச்சிருக்கு. சைடில் ஹெட்ஃபோன் வைக்கிறதுக்கு இருக்குது. இந்த பேக் சைட்லலாம் சார்ஜிங் பண்ணுறதுக்கெல்லாம், கனெக்ஷன் பண்ணுறதுக்கெல்லாம் இருக்குது. கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஒயிட்டாக இருந்தால் ரொம்ப அழுக்காகும். இது நல்ல கலரு, என்றைக்குமே எந்த காலத்துலேயும் சேஞ்ச் ஆகாது. அந்த கலரில் மரம் மாதிரி பாருங்க, மரத்தில் நம்ம செஞ்சால் எப்படி இருக்கோ அந்த மாதிரி டைப்பில் பண்ணியிருக்காங்க. இது மரத்தில் பண்ணியிருக்காங்களா பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்களான்னு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது, குழப்பமாக இருக்கும். ஆக மொத்தம் பொதுவாக சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா தனிமையில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் இது யார் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். கூட யாரோ நம்ம கூட இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நார்மலாக யார் வேணால் வச்சுக்கலாம், வேண்டான்னு சொல்லலை. இருந்தாலும் என்னை பொறுத்தளவு நான் தனியாக இருக்கிறதுனால
இது தனிமையாக இருக்கிறவங்களுக்கு நல்லதுன்னு பொதுவாக சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க. எங்கள் சின்ன பொண்ணு சுகந்திமாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா மனசரிஞ்சு கிஃப்ட் பண்ணியிருக்கு. என் பெரிய பொண்ணு வெளிநாட்டில் இருக்கா, அவள் என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கா. நான் தான் ஒன்றும் வேண்டாம், நீ வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு கிடைச்ச கிஃப்டை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எனக்கு நிறைய பேர் எனக்கு கிஃப்ட் கொடுக்குறக்கு ஆள் கம்மி தான், நான் தான் எல்லோரும் கொடுப்பேன். அதனால் இது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எதாக இருந்தாலும் நான் உங்கள் கூட தானே ஷேர் பண்ண முடியும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை, டேக் கேர்.